4ஆம் இடத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதி போறதுங்கிறது வந்து நிலம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்களை அதிகப்படுத்துவார். ஆனா இப்ப அது மாறும். செலவுகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள், வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள், லீகல் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த செவ்வாய் பயிற்சி 40 நாள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. பூர்வ புண்ணியாதிபதி பார்வையில பாக்யாதிபதி இருப்பது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை பெருக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11ஆம் இடத்துல உங்க ராசியிலிருந்தோ லக்னத்திலிருந்தோ இருந்தா நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களானது பொதுவான பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். எல்லா ராசி பலன்லையும் இதை நான் சொல்லிட்டு வரேன். உங்களுடைய ஜாதகத்துக்கு இது ஏற்ற மாதிரி இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கரெக்டான இடத்துல இருக்கணும். அது கரெக்டான இடம் என்னங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா 40 நாள் டு 48 நாளுக்குள்ளார நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ எப்போ நடக்க போகிறது அப்படின்னா அக்டோபர் 28, 2025 அன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலையில் இருக்கார். அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஆட்சி கிரகமாக அமரக்கூடிய வகையில் இந்த இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கு. அதனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த விருச்சிக ராசியில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா 28 அக்டோபர்லேருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரை, டிசம்பர் 7, 2025 வரை செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போறாரு. இந்த செவ்வாயுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்வைகள். 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. சில பஞ்சாங்கத்தில் வந்து அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து இந்த 8ஆம் பார்வையை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச மாட்டாங்க. பட் 4, 7, 8 ஆகிய பார்வைகள் செவ்வாய்க்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இவருடைய பார்வை பலம் நல்லா இருந்தாலும் இவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இவருக்கு வந்து ரொம்ப விசேஷம். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட 3 இடங்கள் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அது எந்த இடம் அப்படின்னா செவ்வாய்க்கும் அது பொருந்தும். 3, 6, 11. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தாலோ ஏன் ஈவன் சனி இருந்தா கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ எந்த கிரகங்களும் கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11ஆம் இடத்துல உங்க ராசியிலேருந்தோ லக்னத்திலேருந்தோ இருந்தால் நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். மத்தியமமான பலன்கள், அதாவது 50-50 சான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 50-50 பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. மற்ற கிரகங்களுக்கு எப்படி 3, 6, 11 எல்லா கிரகங்களுக்கும் சொல்லணும். இப்போ நான் சொல்ல போகிறது மத்தியமமான பலன் ஒன்லி ஃபார் செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் 1ஆம் இடம் உங்கள் ராசிலேயோ லக்னத்திலேயோ, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 5 இடங்கள் 1, 5, 7, 10, 12 இந்த 5 இடங்கள்ல இருந்தால் மத்தியமமான பலன்களை ஏற்படுத்தும். 50 to 60% நற்பலன்களை கொடுப்பாரு. 40 to 50% கொஞ்சம் சங்கடமான பலன்களை கொடுப்பாரு. பட் அதுவும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதமம்னு சொல்லக்கூடிய சுமாருக்கும் கீழான பலன்கள், சங்கடமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டால் 2, 4, 8, 9 இந்த 4 இடங்கள்ல இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியானது அக்டோபர் 28 அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் வந்து ரத்தம், அதுக்கப்புறம் வந்து வீரம், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
இந்த செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பதவியில் நீடிக்க முடியும், அந்த பதவியில் ஜொலிக்க முடியும். செவ்வாய் நீச்சமாக இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பது துர்லபம். அதே சமயம் இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ இல்லை பகை வீட்டில் இருந்தாலோ அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தமான இல்லை ரத்தம் சம்பந்தமான சங்கடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெருப்பு சார்ந்த தொழில் செய்வாங்க தெரியுமா, இந்த ஆசாரிகள், அதுக்கப்புறம் கேட்ரிங் சமையல் கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும். அரசாங்க பதவிக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு செவ்வாயோ சூரியனோ 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா, கடகராசியில் நீச்சமாக இருந்து, அதாவது 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படாமல் கடகராசியில் நீச்சமாக இருந்தார்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது, அடிமை தொழில் தான் அமையும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த செவ்வாய்கிட்ட இருக்குது. சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகள், அது அண்ணனோ தம்பியோ, அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் உங்ககிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கோ இல்லை உங்க கூட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் உடன்பிறப்பாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது நம்ம உங்கள் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை இந்த அக்டோபர் 28 முதல் டிசம்பர் 7 வரை வழங்கப் போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி செவ்வாய், அந்த சுகஸ்தானத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதி போகிறதுங்கிறது நிலம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களை அதிகப்படுத்துவார். ஆனால் இப்போ அது மாறும், செலவுகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், குருவின் பார்வையில், உச்ச குருவின் பார்வையில், 5ஆம் வீட்டு அதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான குருவின் பார்வையில் செவ்வாய் வருவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. எப்படி கடகராசிக்கு செவ்வாயும் குருவும் யோகாதிபதியோ, அது மாதிரி உங்களுக்கு குரு பூர்வ புண்ணியாதிபதி, செவ்வாய் 9ஆம் வீட்டு அதிபதி. 9ஆம் வீட்டு அதிபதினா பூர்வ பாக்யாதிபதி. ஸோ பூர்வ புண்ணியாதிபதி பார்வையில் பாக்யாதிபதி இருப்பது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை பெருக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும், குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும், உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கை துணையுடைய எதிரிகளை உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு வெற்றி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான செவ்வாய் பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும். இதில் என்ன நல்ல விஷயம்னா, செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய செலவு இருக்குது. அந்த செலவுகள்னால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, கடன் ஜாஸ்தி ஆகும். குடும்பத்துக்கே கடன் ஜாஸ்தி ஆகிறதுனால வருமானம் வருமா அப்படின்னா, வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்படாதீங்க. பாக்யாதிபதி செவ்வாய் குருவின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள், வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள், லீகல் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த செவ்வாய் பயிற்சி 40 நாள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதனால உங்களுக்கு, அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெருசா கெடுதலும் இல்லை, பெருசா நல்லதும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கெடுதலே நல்லதா மாறக்கூடிய வகையில் இருக்கு. அதனால உங்களுக்கான பரிகாரம், அதாவது சிம்மராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். எந்த சிவனை வழிபடணும்னு இருக்கு. திருவண்ணாமலை சிவபெருமானான அண்ணாமலையாரை வழிபட வேண்டும். அங்க நெருப்புக்கு அதிபதியாக சிவனே இருக்காரு. செவ்வாய் நெருப்புக்கு. அந்த செவ்வாய்க்கு உண்டான வழிபாடு என்னன்னா, திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையாரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மொத்தத்தில் நிம்மதி ஏற்படும் சூழ்நிலை இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு உத்தமமான, மத்தியமமான அல்லது அதமமான பலன்கள் ஏற்படுமா, ஏற்படாதா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும், உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்,
லீகல் பிரச்சனைகள் ஏதாவது வருமா, அரசாங்க ரீதியாக இல்லட்டு அரசியல் தலைவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கப்படுவீர்களா, அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்க பேர்ல கேஸ் வருமா, வழக்கு வருமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் இருந்தாலும் சில பரிகாரங்கள் மூலமாக, அது கோயில் குளங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகத்தான் சரி பண்ண முடியும். பரிகாரங்கள்னு சொன்னால் இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட நற்பலன்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொள்வதற்கு உங்களுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.